கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட கிளாரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சி இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். பொதுவாக ஒரு காலேஜில் போய்ட்டு நம்ம டிகிரி வேணும்னு ஜாயின் பண்ணாவே அந்த காலேஜோட அட்மாஸ்பியரே அந்த டிகிரியை முடிக்க வச்சு வெளியே அனுப்பிச்சிடும் இல்லைங்களா? நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காவிட்டலும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த அட்மாஸ்பியர், இந்த மூமெண்ட்டு உங்களோட கிளாரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட பிஸ்னஸோட எக்ஸ்பேன்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸோட எக்ஸ்பேன்ஷன் டெசிஷன் மேக்கிங்கை பொறுத்து தான் இருக்குது. டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கிளாரிட்டி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஒரே வழி. அதற்குண்டான ஒரு ஒர்க் ஷாப் தான் இந்த ஒர்க் ஷாப். அப்படியே காலேஜில் டிகிரி வாங்கினாலும் கண்டினியூஸாக நம்ம காலேஜுக்கு போனால் தானே சாத்தியம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமில் ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை 3 நாளுமே கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் மட்டுமே உங்கள் மைண்ட் செட் லெவலில் ஒர்க் பண்ணி கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா நம்ம பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பெரும்பாலான நேரங்களில் நம்மளோட பிஸ்னஸோட வளர்ச்சியோ வீழ்ச்சியோ நம்ம முடிவெடுக்கிற திறனில் தான் இருக்குது. சின்னதோ பெருசோ பல முடிவுகளை நம்ம எவ்ரிடே எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட டெசிஷன் மேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால மட்டுமே முடியும். ஸோ அப்பேற்பட்ட கிளாரிட்டி, ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான இந்த செஷன் நீங்கள் 3 நாளுமே அட்டன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விஷுக்கும் விஷனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஜஸ்ட் ஆசைப்பட்டால் விஷ், ஆசைப்படுறதை நோக்கி மூவ் பண்ணால் அது விஷன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு விஷோட இந்த ப்ரோக்ராம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராமில் 3வது நாள் தான் இந்த ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி நான் என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தரப்படும். அப்போ 3வது நாள் மட்டும் டேரெக்டாக எடுத்துடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த 3வது நாளில் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு உண்டான அந்த ப்ராக்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இந்த ஒர்க் ஷாப்பை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வந்ததுனால மட்டுமே எல்லாத்தோட மைண்ட் செட்டும் ஒன்று போல் இருந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப அக்ரெசிவாக எஃபெக்டிவாகவும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. என்னை ஏன் எல்லாம் 80-20 கார்த்திகேயன் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, 80-20 பெரட்டோஸ் பிரின்சிபல்னு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெரட்டோஸ் பிரின்சிபலை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலே நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் சில டூல்ஸ் எல்லாம் நான் இனோவேட் பண்ணியிருக்கேன். அதில் அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான டைம்லேயே டிராஸ்டிக்கான ஒரு ஷிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்த மாதிரி பவர்ஃபுல்லான டூல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலிமா கிளாரிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும், கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்கள் பிஸ்னஸில் எப்படி வந்து டிராஸ்டிக்கான க்ரோத் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். அதனால் இந்த கண்டென்ட்லாம் ஏதோ புக்கிலேருந்தோ அல்லது இன்டர்நெட்லேருந்தோ படிச்சுட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குற விஷயம் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நான் லேர்ன் பண்ணதில் உணர்ந்த விஷயங்களையும் என்னோடய ரிசர்ச்சோட ரிசல்ட்லையும் உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குற விஷயங்கள் தான் இது. ஸோ என்னோடய டெஸ்டிமோனி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான 1000கணக்கான மக்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட பிஸ்னஸில் மிகப்பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ் பார்த்தால யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் அவங்களோட சக்ஸஸ்க்கு காரணம். இது யாருனாலையுமே மறுக்க முடியாது. அப்போது எது அவங்களுக்கு தேவைங்க அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி லெவல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டால் நம்ம பிஸ்னஸில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரி ஃபெயிலியருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த ஃபெயிலியர் பேட்டர்ன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபெயிலியர் தான் சொல்லுவாங்க. அது என்ன ஃபெயிலியர் பேட்டர்னு கேட்டால் அலட்சியம். இது எனக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சும் நான் அது ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அது வந்து அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்களோட க்ரோத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதே சமயம் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி சீரியஸாக நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் இந்த ப்ரோக்ராமை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸில் ரொம்ப கம்மியான டைமில் டிராஸ்டிக் க்ரோத் எடுத்த பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல், இது யார் வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பிஸ்னஸ்னாவே எப்போவுமே பரபரப்பாகவும் டென்ஷனோடும் ஸ்ட்ரெஸ்ஸோடையுமே பிஸியாகவே இருப்பாங்க இல்லைங்களா. பிஸ்னஸ் இஸ் ஈக்குவல் டு பிஸினஸ் அப்படிங்கிறது அவங்களோட டெஃபினேஷனாக இருக்கலாம். ஆனால் அதே சமயம் சிலர் மட்டும் ரொம்ப கேஷுவலாக கூலாக ரொம்ப அதே சமயம் ப்ராஃபிட்டபுளாகவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் ஸ்மார்ட் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்.
ஸோ பிஸ்னஸில் எப்படி பிஸியாக இருக்காமல் ஸ்மார்ட்டாக பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே, இந்த கம்யூனிட்டியே. அதை அட்டன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன்னு ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கம்யூனிட்டி இஸ் நாட் ஃபார் யூ. உங்களுக்கு எந்த விதத்துலையும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் போகலாம். ஸோ தயவு செஞ்சு 3 நாள் மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க, அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அலார்ம் செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போவே 3 நாளுக்கும் அலார்ம் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்களுக்கு இமெயில் இப்போ வந்திருக்கும், இப்போவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். அந்த இமெயில் வந்து ஸ்பேம்லேயோ அல்லது ப்ரொமோஷன்லேயோ இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி உங்களோட இன்பாக்ஸில் நகர்த்தி வச்சுக்கோங்க. பிகாஸ் லிங்க் எல்லாம் உங்களுக்கு அதில் தான் வரும். அதில் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்பாக்ஸில் நகர்த்தி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் நம்பர்லேயும் உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும், லிங்க் எல்லாம் வந்திருக்கும். அந்த லிங்க் எல்லாம் சில டைம் கிளிக்கபிளாக இல்லாமல் இருக்கும். அது மெசேஜ் மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கும், கிளிக் பண்ணால் போகாத மாதிரி இருக்கலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஸ்ட்ரேஞ்ச் நம்பராக இருந்துச்சுன்னா அது கிளிக்கபிளாக இருக்காது. அதனால் அந்த நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க்லாம் கிளிக்கபிளாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு மெசேஜஸ், ஸ்பேம் மெசேஜஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே நாம் கொடுக்குற ஐடியா எனக்கு கிடையாது. மெசேஜை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாளுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹாப்பி லேர்னிங். பை பாய்.